ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.8லேருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் பை டிவிஷன் மெத்தட். நமக்கு டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி நம்பர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண லாங் டிவிஷன் மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே நம்பருக்கு பதிலாக பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அப்போ கீ பாயிண்ட் வந்து ஆர்டர் வைஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஆர்டர் வைஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட் கால்குலேஷனுக்கு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பவர் 4 3 2 1 0 ஆர்டர் வைஸ் இருக்குது. ஸோ அப்போ அதனால் டைரெக்டாக நம்ம கொஸ்டின்குள்ளார போய்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x to the power of 4 minus 12x³ plus 42x square minus 36x plus 9. நம்ம நம்பருக்கு பார்த்தோம்னா ரைட் சைட்ல இருந்து ரெண்டு டிஜிட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறப்ப ரெண்டு டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ரைட் சைடில் இருந்து 2 டேர்ம் அப்படிங்கிறப்ப இங்கே வருமா? நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். அதுவும் ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2வா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 டைம்ஸ் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 அப்படிங்கிறப்ப எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 நமக்கு நார்மல் டிவிஷன் மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். இப்போ மைனஸ் பண்ணுறப்ப கேன்சல் ஆயிரும், நமக்கு 0 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு டேமாக எழுதக்கூடாது, நமக்கு பேராக எழுதணும். அதாவது 2 டேமை தான் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ -12x³ + 42x to the power of 2. நெக்ஸ்ட் நமக்கு இந்த பிளேஸில் என்ன வரும்? இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? நமக்கு ஆல்வேஸ் மல்டிப்ளைட் பை 2. அப்போ இங்கே x² இருக்கு, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 2x². தென் நெக்ஸ்ட் பொசிஷன்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்பருக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் இதனோட பிளேஸ் வேல்யூ, அதாவது -12x to the power of 3 டிவைட் பை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்ட பிளேஸ் வேல்யூ. ஸோ 2x to the power of 2. இப்போ -12 டிவைடட் பை 2 -6, தென் x to the power of 3 டிவைடட் பை x². ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் வருமா? இப்போ இங்கே ரெண்டுமே சேம் தான் இருக்கும். -6x இங்கேயும் -6x. இப்போ நெக்ஸ்ட் -6x இந்த என்டையர் டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணுமா? -6x into 2x². ஸோ -12x to the power of 3, then -6x into -6x அப்படிங்கிறப்ப minus into minus plus 6 into 6 36, then x into x x to the power of 2. நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைனா? இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். -12x³ + 12x³. அப்போ இங்கே 0. தென் 42 - 36 அப்படிங்கிறப்ப +6x². இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் 2 டேர்மை தான் நம்ம இன்சர்ட் பண்ணணுமா? அப்போ இங்கே என்ன இருக்கு? -36x + 9. இப்போ ஃபஸ்ட்டு மாதிரியே தான் நமக்கு குவாசன்ட் என்ன இருக்கோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 2x² minus 12x. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறப்ப இதனோட டிவிஷன் கான்செப்டா? இப்போ 6x² டிவைடட் பை 2x². ஸோ 6/2 அப்படிங்கிறப்ப 3, தென் x² வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் 3 மட்டும்தான். இப்போ +3 இங்கேயும் +3. இப்போ இந்த 3ஆல் நம்ம இந்த என்டையர் டேர்மை மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ 3 times 2 6, தென் x², தென் 3 times of -12 அப்படிங்கிறப்ப -36, தென் x, 3 times 3 9. நமக்கு ஆப்போசிட் சைனா? ஸோ மைனஸ் ப்ளஸ் தென் மைனஸ். இப்போ நமக்கு என்டையர் டேர்மே கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் 0 மட்டும் தான் வரும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் ஆல்வேஸ் 0 தான் வரும். இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது?
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஸ்கொயர் ரூட் ஆன்சர். இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் ஆஃப் 4 மைனஸ் 12x கியூப் ப்ளஸ் 42x ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 9. இதோட ஃபைனல் வேல்யூ என்னது? நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3. ஸோ இங்கே வேரியபிள் இருக்கு, நமக்கு மாடுலஸ் யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் இதனோட ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 37x ஸ்கொயர் மைனஸ் 28x கியூப் ப்ளஸ் 4x டு த பவர் ஆஃப் 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வைஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது, பவர் 4, தென் 1, அது மாதிரி மாற்றி மாற்றி இருக்குது. அப்போ எப்பயுமே என்ன பண்ணும், மேபி ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு ஆர்டர் வைஸ் எழுதிக்கணும். அப்போ 4x டு த பவர் ஆஃப் 4, then 28x to the power of 3 plus 37x to the power of 2 plus 42x then 9. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா? இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கிறப்ப நமக்கு உள்ளார வந்து சேம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். x to the power of 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9. எப்பயும் போல ரைட் சைட்ல இருந்து 2 டைமா. தென் இப்போ 4x to the power of 4 நம்ம எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப சேம் சிச்சுவேஷன். அப்போ 4 அப்படிங்கிறப்ப 2 and 2, தென் x to the power of 4 அப்படிங்கிறப்ப x ஸ்கொயரா. இப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x to the power of 4, தென் ஆப்போசிட் சைன். அப்போ 0வா, இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், நமக்கு 0 மட்டும் வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ணுறது எப்பயுமே 2 டேமை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ இந்த 2 டேமையுமே நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 28x to the power of 3 ப்ளஸ் 37x to the power of 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இங்கே நமக்கு என்ன இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோமா? அப்போ 2 times 2 4x to the power of 2, தென் நெக்ஸ்ட் பிளேஸ் என்னது? மைனஸ் 28x to the power of 3 டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 4x to the power of 2. அப்போ minus 7, then x to the power of 3 divided by x to the power of 2. Just x. அப்போ minus 7x. இப்போ இங்கே என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் போடுவோம். then இப்போ இதனால மல்டிப்ளை பண்ணுமா? minus 7x into 4x square. இப்போ minus 28x to the power of 3, then minus into minus positive, then 49x to the power of 2. இப்போ சைன் சேஞ்சா? இப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ இது கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் 0 மட்டும் இங்கே இருக்கும். இப்போ இங்கே 37 minus 49 நமக்கு minus 12. minus 12x ஸ்கொயர். இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த 2 டேர்மையுமே நம்ம இன்சர்ட் பண்ணுவோமா? அப்போ ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு கோசன்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 14x. நெக்ஸ்ட் வந்து என்ன பிளேஸ் வேல்யூ? ஸோ இங்கே என்ன இருக்கு? மைனஸ் 12x ஸ்கொயர், தென் இந்த பிளேஸில் 4x ஸ்கொயர். கேன்சல் கேன்சல், தென் மைனஸ் 12 டிவைடட் பை 4 அப்படிங்கிறப்ப மைனஸ் 3. இப்போ இங்கே மைனஸ் 3யா? இப்போ சேம் நம்பர் தான் இங்கேயும் மைனஸ் 3. தென் இப்போ மைனஸ் 3ஆல் இந்த என்டையர் டைமை மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ மைனஸ் 3 times 4 minus 12, தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், தென் 3 times of 14 அப்படிங்கிறப்ப 42x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், தென் 9. இப்போ நெக்ஸ்ட் என்னது? சைன் சேஞ்ச். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் தென் நெகட்டிவ். இப்போ நமக்கு ஃபைனலாக என்டையர் வேல்யூமே கேன்சல் ஆயிரும், ஃபைனல் ரிசல்ட் 0ன்ட்டு வருமா? அப்போ நமக்கு ஃபைனல் வேல்யூ என்னது?
square root of 37x square minus 28x cube plus 4x to the power of 4 plus 42x plus 9. இதோட வேல்யூ நமக்கு வேரியபிள் இருக்கனால மாடுலஸ் தென் 2x ஸ்கொயர் minus 7x minus 3. இதுதான் இதனோட ஃபைனல் ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன், இங்கே நமக்கு கொஸ்டின் வந்து ஆர்டர் வைஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ எப்பயுமே நமக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸை ஆர்டர் வைஸ் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ 16x to the power of 4. தென் எக்ஸ் கியூப் இங்கே மிஸ் ஆகிருக்கு. அப்போ 0 போட்டு ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 0x கியூப் தென் 8x ஸ்கொயர் எக்ஸ் டைம் இல்லாமல் இருக்குது. அப்போ 0 தென் எக்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. இப்போ எந்தெந்த வேல்யூ நமக்கு மிஸ் ஆகிருக்கோ அதுக்கு வந்து 0 போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஆர்டர் வைஸ் எழுதிட்டு ரைட் சைடில் இருந்து 2 டைமாக பிரிச்சிடலாம். ஸோ 16x to the power of 4 plus 0x cube plus 8x square plus 0x plus 1. நமக்கு ரைட் சைடில் இருந்து 2 டைம் அப்படிங்கிறப்ப இது மாதிரியா? நெக்ஸ்ட்டு 16x to the power of 4. நமக்கு எந்த வேல்யூவோட ஸ்கொயர் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ 16 அப்படிங்கிறப்ப நமக்கு 4 தென் x பவர் 4 அப்படிங்கிறப்ப x ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 16x to the power of 4 தென் ஆப்போசிட் சைன் இது கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே 0 தென் இன்சர்ட் பண்ணுறப்ப 2 டைமாக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ 0x பவர் 3 ப்ளஸ் 8x ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் பொசிஷனில் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோமா? அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறப்ப 8. இப்போ 8x ஸ்கொயர் தென் நெக்ஸ்ட் பொசிஷன் நமக்கு என்ன வரும்? ஸோ 0x cube divided by 8x ஸ்கொயர். நியூமரேட்டர் 0ங்கிறனால இந்த பிளேஸ் வேல்யூ 0வா? அப்போ சிம்பிளி 0x for both. இப்போ 0வால் எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணாலும் இங்கேயும் 0 தானே வரும். இப்போ 0x cube ப்ளஸ் 0x ஸ்கொயர் தென் 0ங்கிறனால நம்ம சப்ராக்ட் பண்ணாலும் ஒன்று தான், இல்லாட்டினாலும் ஒன்று தான். அப்போ 8x ஸ்கொயர் அப்படியே இருக்குமா? தென் நெக்ஸ்ட்டு இந்த 2 டைமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0x ப்ளஸ் 1. இப்போ இதை ரைஸ் பண்ணி இங்கே போட்டுக்கோமா? அப்போ 8x ஸ்கொயர் ப்ளஸ் 0x நெக்ஸ்ட் லொக்கேஷன் அப்படிங்கிறப்ப இதனோட டிவிஷன் பார்ட் 8x ஸ்கொயர் டிவைடட் பை இந்த பிளேஸோட வேல்யூ 8x ஸ்கொயர். நமக்கு ரெண்டுமே சேம். அப்போ 1 பாசிட்டிவ் 1 தான் இங்கேயே ஆட் பண்ணுவோம், இந்த பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணுவோம். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் வருமா? இப்போ 8x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1 நமக்கு ஆப்போசிட் சைன் தென் என்டையர் வேல்யூமே 0வா? இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16x to the power of 4 ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. நமக்கு 0xங்கனால இங்கே ஆன்சர்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும் நீடு கிடையாது. ஸோ ஜஸ்ட் 1 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வேரியபிள் இருக்குது, அதனால் மாடுலஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்னது? 121x to the power of 4 minus 198x to the power of 3 minus 183x to the power of 2 plus 216x plus 144. நமக்கு கொடுத்துருக்கிறது கொஸ்டின் வந்து ஆர்டர் வைஸில் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ டைரெக்டாக நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ 121x to the power of 4 minus 198x to the power of 3 minus 183x ஸ்கொயர் ப்ளஸ் 216x ப்ளஸ் 144. தென் எப்பயும் போல் லாஸ்ட்லேருந்து 2ஆக பிரிச்சுருவோம். இப்போ 121x to the power of 4 நமக்கு எப்படி எழுதலாம்? 11x ஸ்கொயரா? இப்போ 11 times 11 121 then x square into x square x to the power of 4. இந்த பிளேஸ் வந்து 0வா? நெக்ஸ்ட்டு இந்த 2 டைமை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ minus 198x to the power of 3 minus 183x to the power of 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிறத டபுளா? இப்போ 11 அப்படிங்கிறப்போ 22x to the power of 2
தென் இந்த பிளேஸோட வேல்யூ நமக்கு என்ன வரும் minus 198x cube divided by இதனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ இப்போ 22x to the power of 2. இது கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸ் தென் மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் இங்கே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 டைம்ஸா ஸோ minus 9x. இப்போ இங்கே என்ன வருதோ சேம் தான் இங்கேயும் போடுவோம். இப்போ minus 9xஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ minus 198x to the power of 3 minus into minus is plus then 81x square. then எப்பயும் போல opposite sign இது cancel இங்க ரெண்டுமே same sign அப்போ minus 264x power 2 then next இதை insert பண்ணிக்கலாமா plus 216x plus 144 இப்போ டபுளா இப்போ நமக்கு 22x to the power of 2 minus 18x இந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன மீனிங்கு minus 264x square divided by இதனோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்போ 22x square இதுக்கு ரெண்டு கேன்சல் ஸோ இங்கே மைனஸ் சைன் தென் 264 divided by 22 அப்படிங்கிறப்ப நமக்கு ஜஸ்ட் 12 இப்போ minus 12 அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ minus 12 தென் minus 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 264x square minus into minus plus then 216x அதே மாதிரி minus into minus plus then 144 நமக்கு சப்ட்ராக்ஷன் ஆப்போசிட் சைன் அப்போ என்டையராக கேன்சல் ஆயிரும் ஸோ ரிசல்ட் வந்து 0 கிடைக்கும். இப்போ ரிசல்ட் 0 அப்படிங்கிறப்ப வர குவாசன்ட் தான் ஃபைனல் ஆன்சரா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121x to the power of 4 minus 198x to the power of 3 then minus 183x square plus 108x plus 144 is equal to variable இருக்கனால modulus then 11x square minus 9x minus 12 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.